ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு மெய்யழகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்கணும். ஸோ இந்த மெய்யழகன் அப்படிங்கிற இந்த படத்தில் வந்துட்டு யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும், இட்ஸ் மீன்ஸ் 90s கிட்ஸாக இருக்கலாம், 2K கிட்ஸாக இருக்கலாம், பிறக்க போகிற குழந்தையா இருக்கலாம், பிறந்து வளர்ந்து முதியோரான 80s அவங்களா இருக்கலாம். ஸோ யாராக வேணா இருக்கலாங்க. யார் லைஃப்ல கனெக்ட் ஆச்சோ இல்லையோ, என்னோட லைஃப்ல சூப்பராக கனெக்ட் ஆயிருக்குது. அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு சூப்பரான ஒரு ரீசனுமே இருக்குது. அது என்ன அப்படின்றது இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாரி, இந்த ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது மாஸ்டர். ஸோ நீங்க வந்துட்டு இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர், அரவிந்த் சாமி அண்ட் வந்துட்டு நம்ம கார்த்திக் சார், அவங்க லைஃப்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டா வந்து ஒரு கனெக்ட் ஆகி அதுல வந்துட்டு இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அண்ட் போக போக அவரோட லைஃப் ஸ்டோரிஸ், அடுத்து அரவிந்த் சாரோட லைஃப் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்துட்டு காமிச்சு ஒரு சூப்பரான ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க. அது லைஃப் ஸ்டோரி தான். ஸோ ஒரு ஃபுல் பேக்கடா ஃபிளிஜா வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அதை நம்ம சொன்னா நல்லா இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால ஒரு லைஃப் ஸ்டோரி அவ்வளோ. உடைச்சு மாவு கட்டு போட்டு விட்டுறோம் ஓல்ட் மேன். ஏன் கை உடைச்சு மாவு கட்டு போடுறியா? உன் கல்யாணத்துல என்ன முன்ன நான் சொல்றேன். அதுல மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட லைஃப்ல ஒன்று கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னல, அது என்ன கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களோட லைஃப்லையும் கனெக்ட் ஆகிக்கலாம். நம்ம வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு இப்போ திடீர்னு சாரி என்னோட லைஃப்ல கனெக்ட் ஆகிருக்கு. நான் வந்துட்டு பேசிக்கலி 6th இருந்து 12th வரைக்கும் ஒரு ஸ்கூல் அண்ட் வந்துட்டு 1 to 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல். இப்போ இந்த 2 ஸ்கூல் நான் வேற படிச்சிருக்கேன். அப்போ அந்த இதுல வந்துட்டு 6th இருந்து 12th வரைக்கும் படிச்சதுல நிறைய பேரோட ஃபேஸ் எனக்கு ஞாபகம் கிடையாது. உண்மையில சொல்றேன். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ். ஸோ அவங்ககிட்ட நான் வந்து போனப்போ எங்கள் அம்மா கூட நிற்கிறேன். பசங்க நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. நான் எங்கள் அம்மா கூட கேர்ள்ஸ் சேர்றேன், எங்கள் அம்மா கூட நிற்கிறேன். அவ்வளோதான், கேர்ள்ஸ் எடுக்கிறது எங்கள் அம்மா கூட நிற்கிறேன். அப்போ வந்துட்டு பின்னாடி 2-3 கேர்ள்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு என்னோட ஸ்கூல்மேட்ஸ். ஆனால் எனக்கு தெரியாது. பின்னாடி உட்காந்துட்டு பேர் சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. நான் என்னடா இது அம்மா நம்ம என் பேரை சொல்றாங்கம்மா, நான் அம்மாட்ட சொன்னேன் சொல்லிட்டு அப்படியே பார்த்தா எனக்கு தெரியல. ஆனா அவங்க வந்துட்டு ஏதோ நினைச்சிட்டாங்க போல, அவனுக்கு தெரியாத போல, நீ அவனை விட்டுறோம் பேசாத அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. ஏன் அப்படின்னா இந்த படத்துல அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமே இருக்குது. நான் அங்கேயே சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதும்மா, சாரிம்மா, தெரியல, நான் தான், நீ யாருன்னு தெரியல, உன் பேரும் தெரியல அப்படின்ட்டு. இது வந்துட்டு இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. எந்த காலம் பார்த்தா கடந்த காலம், நாம கடந்து வந்த காலம் உண்மையிலே காமிச்சிருக்காங்க. அது வேற லெவலுங்க. நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. உண்மையில சொல்றேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. இது போக 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 இந்த ஒரு கதை வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இதுல வேற வேற ட்விஸ்ட் தான் கொண்டு வர போறாங்க, எமோஷன்ஸ் தான் கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தா அரவிந்த் சாமி வந்துட்டு ஒரு இடத்துல கதறுவாரு. உண்மையிலே பதறி கதறுவாரு, ஐயோ அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கார்த்திக் சாரோட பேரு அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஃபேமிலிங்க, நான் சொல்றேன், ஒரு ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேமிலி, அவங்க குடும்பம் சின்ன ஒரு விஷயத்துல ஒரு சண்டையில ஒரு பிரிஞ்சு அந்த ஒரு வீடை வந்துட்டு அந்த தங்கச்சிக்கும் அக்காங்களுக்கும் கொடுக்குற மாதிரி வருது. ஒரு இவங்க வாழ்ந்த வீடு கொடுக்குற வரும்போது வந்து அவங்க அந்த வீடையும் கொடுத்துட்டு ஊர்ல வாடகைகள்லாம் இருக்காம ஊரை விட்டே கிளம்பி சென்னைக்கு போறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு டைமிங்ல சித்தி பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு வந்துட்டு அழைப்பு வருது அங்க இருந்து. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துட்டு அரவிந்த் சாமி யாரு வரான்னு சரி, நீ வந்தே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு போறாங்க. அப்ப அரவிந்த் சாமி சார் மட்டும் போறாரு. போயிட்டு அங்க போய் அந்த நேச்சரை எல்லாம் ஃபீல் பண்றாரு. தஞ்சாவூர் கோவில் இதெல்லாம் ஃபீல் பண்றாரு. யானை, கோவில், குளம் இதெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணி அப்படியே நேச்சரை ரசிச்சுட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு டைமிங்ல வந்துட்டு ஒருத்தர் உள்ள வர்றாரு. அவர் தான் வந்து நம்ம கார்த்திக் சார். ஸோ கார்த்திக் சார் உள்ள வந்துட்டு அவருக்கு இவரை தெரியும், இப்ப வந்துட்டு இவங்க நம்ம ரிலேஷன் தான் அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு பண்ணா, ஓகே தெரியுமா, நம்ம நாளைக்கு கிளம்பிடுவோம், சரி சும்மா பேசுவோம் அப்படின்னு சும்மா ஏதோ தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு பேசிட்டே இருப்பார். அவர் உயிரை கொடுத்து பேசுவார். அத்தான் 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 அப்படின்னு உயிரை கொடுத்து பேசுவாரு. இவர் வந்துட்டு அப்படி பேசிட்டே இருப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு டைமிங்ல வந்துட்டு வெடிக்கிற ஒரு டைமிங் வருது. என்ன அப்படின்னா இவரும் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு அவர்கிட்ட.
நான் இப்படி இருந்தேன், நான் யாரு அப்படிங்கிறது அவரு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு சின்ன வயசுல ஒரு எத்தனை, ஒரு 20 வயசு 22 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல இருக்கீங்க, அங்க இருந்து திடீர்னு காலி பண்ணி வரீங்க. ஒரு 40 சம்திங் வயசுல வந்துட்டு திரும்ப ஊருக்கு போறீங்க. ஏதாவது ஞாபகம் இருக்கும்? ரொம்ப ஞாபகம் இருக்கு. அதனால சிம்பிளாட்டிஸான ஞாபகம் இருக்கும். அங்க போய் பார்த்தா இவனை தெரியுமா, அவனை தெரியுமா, அவன் தெரியுமா, இவன் தெரியுமா. சோ அந்த இதெல்லாம் இந்த மாதிரி இறுக்கமான சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்களுக்குள்ளே வந்துட்டு இவர் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டே இருக்காரு. தெரிஞ்ச மாதிரி அதை வந்து அப்படி வளர்க்கக்கூடாது. அது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயம். உனக்கு அந்த ஊரு வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அங்க போனா எமோஷனல் ஆயிடுவேன், அழுதுருவேன், பயப்படுறியா? நீ வந்துட்டு அவன் பேரு அப்புறம் வந்து நான் சொல்லணும்னு சொன்னானா வந்து நம்ம வந்து பேசுற அந்த இதே வந்து கஷ்டமா இருக்கும். உன் பேரு அடி. ஸோ அந்த பேர் வந்துட்டு தான் பேரு, வாழ்க்கை முறை எல்லாமே தாங்க. இப்போ நான் வந்துட்டு எனக்கு அந்த நடந்த சீன்ல வந்துட்டு எனக்கு தெரியாதுமான்னு சொல்லிட்டேன். நீ தெரியாது, எனக்கு பேரை நான் கேட்குறேன், தெரியாதுன்ட்டேன், அவ்வளோதான். எனக்கு இப்போ பேர் தெரியல, எனக்கு மறந்துட்டேன் நான் அந்த பொண்ணோட நேம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்துல இது மாதிரி அவங்க வந்துட்டு பேர் தெரியாம அப்படி போயிட்டே இருக்குது. இவர் ரொம்ப கனெக்ட் ஆகுறாரு. யாரும் அந்த கார்த்திக் சார் வந்துட்டு மெய்யழகன் கனெக்ட் ஆகுறாரு அரவிந்த் சாமி சார்கிட்ட. அத்தான்ட்டு கனெக்ட் ஆகி ரொம்ப நல்லா ஜாலியா போய் அவரோட லைஃப் ஸ்டோரி, அவர் இப்படி இருந்தது, அவர் அப்படி இருந்தது, ஏழ்மையில கஷ்டப்பட்டது, இவரோட ஒரு சைக்கிள்ல வச்சு இவங்க குடும்பமே முன்னுக்கு வந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. ஒன் ஆஃப் த டாப் நாச் ஆகினா ஒரு ஆக்டிங் தாங்க. ஸ்ரீதிவ்யா இருக்காங்க. ஸ்ரீதிவ்யா வந்துட்டு சின்ன சீன்ஸுக்கு வந்தாலுமே, சின்ன சீன்ஸ், பெரிய அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கிடையாது, பெரிய அவங்களுக்கான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கிடையாது. நார்மலா சின்னதா ஒரு சிரிப்பு தாங்க. ஐயோ நான் சேர்த்துட்டேன். பேக் டு நடிங்க அக்கா, திரும்ப உங்களோட இதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஆக்டிங்ஸ் எல்லாம் ப்ளீஸ். ஓகே, ஸோ கண்டிப்பா அந்த ரிவ்யூ எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்றதுதான், கண்டிப்பா நீங்க வந்துட்டு நடிங்க. ஏன்னா வந்துட்டு உங்களோட ஆக்டிங்காக நிறைய ரசிகர்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து போற இந்த ஒரு நாளை இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசி தீர்த்துடுவார். இந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குப்பா, இது போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு காமெடி சீன்ஸும் உள்ள அங்கங்க பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது எப்படின்னா போற போக்குல வரும். இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 hour எப்படி போச்சுனே தெரியல. ஒரு பாட்டுலாம் வந்துச்சு, எமோஷன் வந்துச்சு, பேசிருந்தாங்க 1 hour முடிஞ்சா, 1.5 hour 1 hour முடிஞ்சா இன்டர்வல்ல. ஐயோ, அதுக்கப்புறம் போகுது சரன்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ சூப்பரா இருந்துச்சு. ஓரளவுக்கு லேக் இல்லை, ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு சூப்பரான ஒரு கதையை நான் பார்த்த மாதிரி எனக்கு இந்த படம் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்துல ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு தோட்டம் ஒன்று மாதிரி என்ன இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவங்க சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. கேஷுவலா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே இருக்குது, பாம்பு இருக்கு. என்னது பாம்பு இருக்கா, அது கொஞ்சம் ஓரமா வளர்ந்துட்டு போகுது. ஸோ அது மாதிரி ஒரு அந்த கதையோட சேர்ந்த ஒரு காமெடி தாங்க. அந்த இது வரும், நீங்க பார்க்கும்போது அவங்க சிரிப்பீங்க. அந்த மாதிரி தான் ஒரு காமெடிஸ் எல்லாம் இருக்குது. அண்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த படம் வந்துட்டு நிறைய 2 பேருக்கு நடக்கிற கான்வர்சேஷன் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு இந்த ஜல்லிக்கட்டு பத்தி பேசியிருந்தாங்க. ஜல்லிக்கட்டுல வந்துட்டு ஒரு மாடு இவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாடு வந்துட்டு கடைசியில் ஜல்லிக்கட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஜல்லிக்கட்டு திரும்ப நடத்தும் போது அதெல்லாம் வந்து ஒரு எமோஷன்ஸ். ஸோ ஜல்லிக்கட்டு நம்ம நாட்டோட ஒரு பாரம்பரியம், வீரம், எல்லாமே தான். அது வந்துட்டு நாட்டு மாடுகள் அழியும். உண்மையிலே ஜல்லிக்கட்டு எல்லாம் இல்லை அப்படின்னா நாட்டு மாடுகள் கண்டிப்பா அழியும். ஸோ அதுக்கான மொத்த ரீசனும் ஜல்லிக்கட்டு இருக்கிறதா நம்மளோட எல்லா இதுவுமே வந்து கலந்துருக்கிறது. ஆனா நம்மளோட வாழ்வியல வந்துட்டு இப்ப என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா அந்த படத்துல வந்துட்டு அதை சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு வேற என்ன அப்படின்னா, போக கதையோட கனெக்டிவிட்டியில வந்துட்டு நம்ம வந்து நிறைய சீன்ஸ் பார்க்க முடியும். சொந்தக்காரங்க முன்னாடி வந்துட்டு நம்ம போய் நின்றுக்கிட்டு ஒரு கல்யாணத்துல சாப்பிட போறோம்னா அதுல இருக்கிற கஷ்டங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு அவனை பிடிக்காது. அவன் யாரா, அவன் பைத்தியாரன், அவன்கிட்ட போய் நான் உட்காந்து சாப்பிடணுமா, அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரே ஒருத்தங்களுக்காக நம்ம போக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம். ஆனா அங்க போயிட்டு நம்ம உட்காந்துட்டு அந்த இறுக்கமான இடத்த சாப்பிட்டு நம்ம வரும்போதுதான் நமக்கு தெரியுது பிச்சை அப்படி மாதிரி உண்மை. இதுவும் என் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கு. என்னோட சொந்தத்துல ஒரு பைத்தியக்காரன், என்னோட சொந்தத்துல ஒரு பைத்தியக்காரன். அந்த பைத்தியக்காரனுக்கு வந்துட்டு அவங்க தெரியல, நமக்கு பைத்தியக்காரன் நமக்கு தெரியல. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் சீட்டு வேற வச்சுட்டு போயிட்டாங்க. இவன் வந்துட்டு போயே ஆகணும், நீ போ. எனக்கான கடுப்பா இருக்கு, நான் போக மனசே கிடையாது எனக்கு.
போ 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 நீ மட்டும் போ அப்படின்ட்டாங்க. ஸோ நீ அவன்கிட்ட பேசுவ இல்லை, நீ அவங்கள்ட்ட பழகுவ இல்லை அப்படி இப்படின்ட்டு. சரி நான் போறேன், போய் உட்காந்து சாப்பிட்றேன். என்னால் சாப்பிடவே முடியல, நான் சாப்பிடல உண்மையிலே, சும்மா ஏதோ பேருக்கு அப்படி எடுத்துட்டு பக்கத்தில் உள்ளவங்க கொடுத்தாரு சாப்பிட்றான் அப்படின்ட்டு. நமக்கு பிடிக்காதுங்க. என்ன எல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நான் அந்த இருக்க மாட்டேன். எனக்கு அது வந்து அசிங்கம். எனக்கு நம்ம வந்துட்டு ஒருத்தவனை பிடிக்கல அப்படிங்கிறக்காக மூஞ்சி போய் காட்டி வந்துட்டு பேசக்கூடாது. இஸ் டிஸ்கஸ்டிங். ஸோ அந்த மாதிரி உள்ள சீன்ஸ்ல இருக்குது. இவன் மூஞ்சில நான் பார்க்கணுமா அப்பெல்லாம் பேசாம நான் கிளம்புறேன், அவ்வளவுதான் கிளம்புறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நம்ம இருந்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்குள்ள நம்ம கிளம்பிடலாம் அப்படி மாதிரி. ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியாரோ? ஸோ அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்துல இருக்குங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி பேக்ல வந்துட்டு இனிமையாவது இந்த படத்தை பார்த்தாலாவது திருந்துவாங்களா? நோ சான்ஸ். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள்லாம் கிடையாது. ஸோ எத்தனை படம் வந்தாலும் சரி சாதியும் ஒழிக்க முடியாது, எத்தனை படம் வந்தாலும் சரி என்னால் திருத்தவும் முடியாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதனால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. லாஸ்ட்டாக வந்து இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஃபீல் குட் மூவிஸ் பார்த்த மாதிரி, இட்ஸ் லைக் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பஸ்ஸில் போகிறது, நேச்சரை ஃபீல் பண்ணுறது, ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்குறது, அப்படியே நடந்து ஊர் சுற்றுறது. ஸோ இதில் மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆக முடிஞ்சு, நிறைய இதெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க இந்த படம் பார்க்கும்போது. உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுங்க. நான் சும்மா பேருக்கு சொல்கிறேன், இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறேன் அப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் மேகலகன் படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. சில பேருக்கு வந்து அந்த கதையோட கனெக்ட் ஆகிட்டாலே, ஃபர்ஸ்ட்லேயே கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா வந்துட்டு போக போக அந்த படம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிடும். ஸோ இந்த படம் எனக்கு வந்துட்டு 100% ஒர்த்து. உங்களுக்கு இந்த படம் வந்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது நீங்கள் தேட்டரில் பார்த்தா எனக்கு சொல்லணும். ஸோ நான் ஏதாவது பர்சனலாக சில விஷயங்கள் பேசியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை மனசில் ஏற்றுக்காம அந்த அளவுக்கு என்கிட்ட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்துட்டு உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு டேக் பண்ணி பாருங்கள் இந்த படத்தை. மெய்யழகன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் கடைசியில் வந்துட்டு இந்த பேரை அவர் அரவிந்த் சாமி வந்துட்டு சொன்னாரா சொல்லலையா, அதுக்கு வந்து ஒரு 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 சீன்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு எமோஷனல் சீன்ஸ். அரவிந்த் சாமி வந்துட்டு செருப்பே இல்லாமல் ஓடுவார், அதை பாருங்க, உண்மையை தெரிச்சுருங்க. அவ்வளோ ஒரு இம்பாக்டான ஒரு ஆக்டிங். ஸோ லாஸ்ட்டாக பாய், நன்றி வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர் அஸ்கி.